ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உரப்படை தான் செஞ்சுருந்தேன். ஸோ அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு ஸோ அதை வச்சு தோசையாக ஊற்றுறது தான் வந்து உரப்படை. ஸோ இது எங்கள் ஊர் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து தோசையில் போட்டு ஸோ அதை வந்து தோசையாக ஊற்றினா இன்னும் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாகவே இருக்கும். ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி ப்ளஸ் கார சட்னி ரெண்டுமே வச்சுருந்தேன். ஸோ இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஸோ லன்ச் மெனு நான் தனி வீடியோவில் போடுறேன். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு வாரத்தில் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தோன்னா இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் வெங்காய சட்னியும் வச்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.